வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் பத்மபிரியா செய்தி அரங்கில் இருந்து வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். பத்மபிரியா, இனி உங்களிடம். நன்றி நிவேதா. நேயர்களுக்கு வணக்கம். ஃபெஞ்சல் புயலை அடுத்து தற்பொழுது வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவிக் கொண்டிருக்கிறது. அதுதான் தற்பொழுது நமக்கு மழையை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் ஃபெஞ்சல் புயலின் தாக்கமே குறையாத பட்சத்தில் இந்த மழை பொழிவு பெரும் ஆபத்தை விளைவிக்குமா இல்லை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துமா என மக்கள் மத்தியில் ஒரு அச்சம் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு பதிலை தான் இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம். தற்பொழுது பார்த்தோம்னா இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று இருக்கு. இது இலங்கை இருந்து வடகிழக்கு திசையில் 225 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கு. இது டெல்டா ஆக மொத்தம் நாகப்பட்டினத்திலிருந்து 325 கிலோமீட்டர் தொலைவில் இது நிலை கொண்டிருக்கு. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது வலுப்பெற்றிருக்கும் நிலையில் இது அடுத்த கட்டமாக புயலாக மாறுமா அப்படின்னு பார்த்தோம்னா இது புயலாக மாற வாய்ப்பில்லை என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது ஏன் மாறலை அப்படின்னு பார்த்தோம்னா கடல் சார்ந்த அலைவுகளும் இதற்கு தேவையான காற்று குவிதலும் தற்பொழுது சாதகமாக இல்லை. அதன் காரணத்தால் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கூட வலுப்பெற வாய்ப்பு இல்லை என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. சரி, இது வலுப்பெறாது, ஆனால் மழை பொழியுது. இப்போ மழையின் தாக்கம் அடுத்து வர நாட்களில் அடுத்து வர நேரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது தற்பொழுது இலங்கை மற்றும் தென் தமிழகத்துக்கு இடையில நிலை கொண்டிருக்கு. இதனுடைய நகர்வு பார்த்தோம்னா இன்று இரவில் இருந்து அடுத்த வர சில மணி நேரங்கள்ல இது நகரத் தொடங்கும். அப்படி நகரும் பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய முல்லைத்தீவு மற்றும் மன்னார் நோக்கி இது கொஞ்சம் கொஞ்சமாக நகரும். அப்படி நகரும் பொழுது தென் தமிழகம் மற்றும் இலங்கைக்கு இடையில் இருக்கக்கூடிய கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடாவை இடையில் இது ஊடுருவ தொடங்கும். அப்படி தொடங்கும் பொழுது நமக்கு மழை மேகங்கள் இந்த வடக்கு பகுதியில் சென்னை முதல் டெல்டா மாவட்டங்கள் வரை மழை மேகங்கள் அப்படியே தொடர்ச்சியாக இருக்கும். அதுதான் நமக்கு மழையை கொடுக்கும். இந்த மழை மேகங்கள் எங்கு அடர்த்தியாக சென்று விழுகிறதோ அங்கு இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது அப்படி சற்றே இன்று இரவு இது இப்படி நகர்ந்து இலங்கை மற்றும் தென் தமிழகத்துக்கு இடையே கல்ஃப் ஆஃப் மன்னார் இடையே இது நகர்ந்து நாளை கொஞ்சம் கொஞ்சமாக இது திருச்சி மற்றும் கோயம்புத்தூர் பகுதிகள் அந்த கோயம்புத்தூர் பகுதிகளை நோக்கி நகர்ந்து அப்படியே அரபிக்கடலில் கடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இன்று 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை தமிழகத்திற்கு குறிப்பாக வடகடலோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் ஆகிய எல்லா பகுதிகளிலுமே மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக மழை மேகங்கள் எங்கு அதிகமாக சென்று விழுகிறதோ அந்த பகுதியில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. இந்த சூழல்ல அடுத்து 15ஆம் தேதி வழக்கில் பார்த்தோம்னா அதே வங்கக்கடலுடைய தென்கிழக்கு பகுதியில் ஒரு காற்று சுழற்சியானது உருவாகக்கூடும். அது என்ன பார்த்தோம்னா 15ஆம் தேதியில் இருந்து 20ஆம் தேதிக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் அடுத்து வர ஒரு 18ஆம் தேதி வரைக்குமே கொஞ்சம் இன்டென்சிஃபை ஆகி அது புதுச்சேரி மற்றும் நாகப்பட்டினம் இடையே கரையை கடப்பதாக இந்த வரைபடம் நமக்கு காட்டுகிறது. ஆனால் அது பற்றி தற்பொழுது நாம் அச்சப்பட வேண்டாம். இப்போ அடுத்து வர நேரங்களில் எந்தெந்த பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்ற ஒரு பார்க்கலாம். இப்போ விழுப்புரம், கடலூர் பகுதிகளில் பார்த்தோம்னா இன்று இரவு இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏன்னா இது கீழே நிலவி கொண்டிருக்கிறதுனால தென் பகுதிகளான மற்றும் கடலோர பகுதிகளில் மேகக்கூட்டங்கள் ஊடுருவ தொடங்கியிருக்கு. அதனால கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மக்கள் கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும். ஏன்னா ஃபெஞ்சலுடைய தாக்கமே கொஞ்சம் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால அந்த பகுதிகளில் இப்போ மழை மேகங்கள் நகர் தொடங்கியிருக்கிறது. அதனால் அங்கே இடியுடன் கூடிய மழை இரவு 7 மணி இல்லைனா மாலைக்கு மேலே தொடங்கும். அது மட்டும் இல்லாமல் கடலோர மாவட்டங்களை பார்த்தோம்னா சென்னை KTCC ஜோன் மற்றும் புதுச்சேரி, நாகப்பட்டினம் இந்த கடலோர மாவட்டங்கள் எல்லாமே இன்று மாலைக்கு மேலே மற்றும் நாளை இரவு வரைக்குமே மழையானது விட்டுவிட்டோ இல்லை தொடர்ந்து மழை பெய்யக்கூடும். அதனால் கடலோர மாவட்டங்களில் உள்ள மக்கள் கொஞ்சம் இந்த அலர்ட்டை பார்த்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வர 24 மணி நேரத்தில் பார்த்தா கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால், திருவாரூர் மாவட்டங்களையும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதனால இன்று மற்றும் நாளை பார்த்தோம்னா ஒட்டுமொத்த
மாவட்டத்திற்குமே ஆரஞ்ச் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தற்போதைய தகவல். இந்த காற்று சுழற்சியின் நகர்வு மற்றும் மழையின் அளவு எப்படி இருக்குங்கிறது நம்ம ரேர் டைமில் தான் வந்து ட்ராக் பண்ண முடியும். அதெல்லாமே அடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். நிவேதா, இனி நீங்கள் தொடங்கலாம். வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தற்போது பல்வேறு பகுதிகளிலும் கனமழையானது பெய்து வருகிறது. எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் மற்றும் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்து வருகிறது என்பது குறித்த விரிவான தகவல்களை பத்மபிரியா தெரிவித்திருக்கிறார். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி பத்மபிரியா.